தின்று பல சின்னஞ்சீறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பங்கள் என்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்புறம் எதி கொடுங்கோட்டிருக்கிறேன் பின் மாறியும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் நினைத்தாயோ. நன்றி பாரதி. இங்கு சூழ்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டதில் போய் செல்வத்து பயனை ஈதல் தென் கடல் வளாகம் பொதுமையின்றி வெண் குடல் ஏற்றிய ஒருமையோருக்கு நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவுமெல்லாம் ஓரோருக்குமே செல்வத்து பயனை ஈதல் தூய்ப்பம் எனினே தப்புன பலவே புறம் 180 தான் மட்டும் மனைவிப்பதற்காக அல்ல செல்வம் பிறர் கொடுத்து உதவுவதற்காகவே செல்வம் என்கிறார் நக்கீரனார். அடுத்த உழைப்பை சுரண்டி தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் என சுவிஸ்வங்கில் கோடி கணக்கில் பணம் தனித்து வெளிநாடுகளில் பங்களாக்கள் விமானம் துறைமுகம் 5000 கோடியில் ஆடம்பர திருமண 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் உலகில் தான் சொந்த செலவிலான அதை பிணங்களை அடக்கம் செய்யும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஈகை என்பது கொடுத்தல் என்ற குறிய பொருளுடையதல்ல, அது மிகவும் விரிவானது என்பதால் தான் ஈகத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் முண்டாசு கவிஞர் பாரதி. பொருளாருக்கு பொருள் கொடுத்தல் மட்டுமல்ல ஈதல், கல்வியென வேண்டோருக்கு கல்வி கொடுத்தல், உதவியென வேண்டோருக்கு உடனின்று தோள் கொடுத்தல், கஷ்டப்படுவோருக்கு கரம் கொடுத்தல், பசியென வந்தோருக்கு உணவு கொடுத்தல், அன்பு வேண்டி நிற்போருக்கு தன் உள்ளம் கொடுத்தல், பேருந்திலும் கொடுத்தல், ஒளியிழந்தோருக்கு விழி கொடுத்தல், பள்ளி வளர கொடை கொடுத்தல், அறிவு வளர புத்தகம் கொடுத்தல், மரம் வளர செடி கொடுத்தல், தரம் உயர உரம் கொடுத்தல். இவ்வளவு ஏன் வயல்நாட்டில் தன் அம்மாவை இழந்த தாய்ப்பாலுக்காக இயங்கும் குழந்தைகளுக்கு ஓடி சென்று தாய்ப்பால் கொடுத்தார்களே, அதுவும் ஈகையே. நீங்கள் பிறருக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்வதற்கு ஒப்பானது என்கிறது கீதை. கொடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறது பைபிள். தொல்லுவது நோமும் இருப்பதும் நமக்கானது, தர்மம் செய்வது இன்னொருவர் அதையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு தருகிறார் என்கிறது குரான். புனித நூல்கள் அனைத்து கூறுவது ஒன்றே, பிறருக்கு செய் உனக்கானது தானாக வரும். வாழை தோப்பில் புகுந்த யானை கூட்டம் வாழை தோப்பையே நாசம் செய்தது. யானை கூட்டம் கலைந்த பின் ஓடி சென்று பார்த்தால் ஓர் வாழை மரம் மட்டும் உயிர் பெற்று உயர்ந்து நின்றது. அருகே சென்று உற்று பார்த்தால் அம்மரம் குருவிக்கூட்டில் குஞ்சுகளை தாங்கி நின்றது. இனத்தை கடந்த உயிர்களை நேசிக்கின்ற பொழுது மிருகம் மனிதனாக மாறுகிறது. வழியோருக்கு இல்லை என்று மறுக்கும் போதே மனிதன் மிருகமாக மாறுகின்றான். வாழ்க்கை மகத்தானது, அது எப்பொழுதும் மக்களாகவே வாழ இயங்கும் என்றால் காரல் மார்க்ஸ். மரணிக்கத்தானே பிறந்தாய், அதுவரை மனிதநேயத்தோடு வாழா, தனி மனித கொடுமைகளை திறனியும் தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பேடா என்று பாடினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும், உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும் என்றார் ஒரு புது கவிஞர். நவீன யுகத்தில் செயற்கை நெறி வளர்ந்துவிட்ட காலத்தில் ஈகைத்திறன் எங்கே மனிதனும் இருக்கப் போகிறது என எண்ணும் போது அது இதமல்ல, பெரும் வெள்ளம் நிலச்சரிவினை ஏற்கச்சீற்றங்கள் இன்னும் மனிதனிடம் மனிதாயமானமும் ஈகைத்திறனும் மணிந்து போவது என்று நிரூபித்து காட்டுவோம். கஜா புயலால் ஒரே இரவில் பல மாவட்டங்கள் சுக்குநராக போயின. மரங்கள் வேரோடு சாய்ந்தன, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, போக்குவரத்து இல்லை, குடிநீர் இல்லை, இருக்க கூட இடமில்லாமல் நடுத்தெருவில் நின்ற மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பாதிர் கொண்டிருப்பது நாங்கள் இருக்கிறோம் என ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஏன் உலகின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பணமாகவும் பொருளாகவும் உணவாகவும் உழைப்பாக ஓடி வந்து உதவினார்களே. அன்று உலகம் உணர்ந்தது ஒன்றுதான், மனிதாபிமானமும் ஈகைத்திறனும் மடிந்து போகவில்லை என்று. சமீபத்தில் தஞ்சாவூரில் பாரதி என்ற குழந்தை, அவள் உருவாள தேவை ஒரே ஒரு ஊசி, அந்த ஊசியின் விலையோ 16 கோடி. மனமுணர்ந்த பெற்றோர் துடிதுடித்து போயினர், செய்வதறிய தவிர்த்தன. தன் குழந்தை பிழைக்க வழியே இல்லை என்று பெற்றோர்களே நினைத்துவிட்ட போதும் நம்மால் முடியும் நிதி திரட்டும் சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்பி முதலில் தங்கள் பங்களிப்பை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து பல மனிதாபிமானம் மிக்கவர் மூலம் நன்கொடை பெற்று இன்று குழந்தை சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கும் காரணம் மனிதாபிமானம் உள்ளவர்கள். மதத்தின் அடிப்படையில் பிரிந்தது பாகிஸ்தான், மொழியின் அடிப்படையில் பிரிந்தது வங்காளம். பல்வேறு மொழிகள் பலதரப்பட்ட மக்கள் மதங்களை கொண்ட இந்தியா என்றாவது பிரிந்துவிடும் எதிர்பார்க்கும் பல நாடுகளுக்கு இன்று வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் ஓடி ஓடி இந்திய மக்களுக்கு கண்டு இதுதான் போகின்றன. இருப்பதை கொடுப்பதால் வளர்வாய் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.